பொதுவா அன்னிக்காக உயிரை கொடுக்குதுன்றது ஹார்திக் பாண்டியா கிட்ட கை வந்த கலையா இருக்குன்னு சொல்ல முடியும். மரண பயத்தை எதிரணி வீரர்களுக்கு காமிச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் அவர் இருந்த வரைக்குமே ஆர்சிபி ரசிகர்கள் ஆகட்டும், ஆர்சிபி வீரர்களுக்கும் பெருமூச்சு விட முடியல. அந்த அளவுக்கு ஒரு மரண பீதியை காமிச்சிருப்பாரு. அப்படி என்ன மாதிரியான விஷயத்தை செஞ்சான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டியில பார்க்க போறோம். மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் இடையிலான இன்றைய போட்டியில மிக முக்கியமா ஆர்சிபி எப்படி வின் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்விக்குறிக்கு மத்தியில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. 221 ரன்கள் அடிச்சுட்டு ஒரு சூப்பரான பெருமூச்சு விட்டாங்க ராயல் சேலஞ்ச் பெங்களூர். இதற்கிடையில 99 ரன்கள் அடிக்கும் போது 4 விக்கெட்டுகளை இழந்து பெரும் தடுமாற்றத்தை சந்தித்திருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த நேரத்தில் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, டிவி ஆஃப் பண்ணலான்ற போது தான் ஹார்திக் பாண்டியா வேற லெவல் இன்னிங்ஸை பில்ட் பண்ணியிருப்பாரு. குறிப்பா அவர் பவுண்டரிஸ்ல தான் இருந்தாரு. வந்ததுல இருந்து அவருடைய அவுட்டை எடுக்கிற வரைக்கும் ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. கடைசி 3 ஓவர்கள் சூப்பர் கம்பேக் ஆர்சிபி கிட்ட இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். குறிப்பா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி புவனேஸ்வர் குமார் போட்ட ஓவர் ஆகட்டும், அதன் பிறகு ஹேசர்வுட் போட்ட ஓவர் ஆகட்டும், அணியோட கம்பேக் கொடுத்துச்சு. ஹார்திக் பாண்டியா விக்கெட்டுக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விட்டாங்க. கடைசியில ஒரு 12 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்றைய போட்டியில ஹார்திக் பாண்டியாவோட ஆட்டம் எப்படி இருந்ததுன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.